அனைவருக்கும் வணக்கம். இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு நிஃப்டி ஃபஸ்ட்டு 5 மினிட் சார்ட்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் மூவ் ஆச்சு. ஓகேங்களா, இந்த கேண்டில் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேண்டில் ரெட் கேண்டில் வந்துட்டு அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் கீழே போகிற மாதிரி தெரிஞ்சுது. இந்த இடத்துலையும் ஒரு டவுன் வந்தது. நான் இந்த 2வது கேண்டில் க்ளோசிங்லேயே வந்து இது பேரிஷாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புட் என்ட்ரு பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் செஷன்லேயே நமக்கு இந்த 24,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தனால இன்றைக்கி வீக்லி எஸ்பிஐ அப்படிங்கிறனாலையும் மேக்ஸிமம் இன்றைக்கி செல்லர்ஸ் மார்க்கெட்டை மறுபடியும் இன்றைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் என்ட்ரு பண்ணேன். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி 24,500 பிரேக் பண்ணி 24,525 வரைக்கும் மூவ் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி 24,500 ரீடெஸ்ட் ஆகி உங்களுக்கு ரிவர்ஸில் வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, 24,500 பிலோவுக்கும் போயிட்டு அதுக்கு ஒரு முன்னாடி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். இப்போ எனக்கு பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு கால் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேரி சைடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து அப் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குது. க்ரீன் கேண்டில் எல்லாம் நல்ல பெரிய பெரிய கேண்டெல்லாம் மூவ் ஆகிருக்கு. ஓகே, இங்கே இந்த 2 இடத்துல அதுக்கப்புறம் இங்கே. ஓகே, ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இருங்க, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி 24,575 பிரேக் அவுட் ஆகி 500 பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு 500 வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 24,500 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரீடெஸ்ட் ஆகி இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவில் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நியர் டு டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. 285 வரைக்கும் போயிருக்கு. என்னுடைய டார்கெட் ஒரு 295 அட்லீஸ்ட் வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஆனால் இது எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24,600 ரேஞ்ச் வரைக்கும் தான் மேக்ஸிமம் மூவ் ஆகும். அதுக்கு மேலே மூவ் ஆகாது. இந்த இடத்துலையே இறக்கம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தா சிபிஆருடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா, இந்த இடம் 24,600 லெவல். ஸோ இந்த சிபிஆர் சென்டர் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 24,600 லெவலில் செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இல்லை அதுக்கு முன்னாடியே இறக்கி விட்ருவாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 24,560 வரைக்குமே போயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, what happened? Why is it not accepting trend line? From here. What happened here? Okay, ignore. அது மட்டும் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 50 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு 50 மினிட்ஸ்லேயும் சூப்பர் ட்ரெண்டாக இருந்து 5 மினிட்லேயும் சூப்பர் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சிக்னல். ஓகே,
98. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இது வந்து நான் 24,500 லெவலில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தேங்க. ஓகேங்களா, ஒரு லாட் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தேன் 24,500 பிரேக் அவுட் ஆகி டெஸ்ட் ஆன இடத்துல. ஸோ இதுவும் ப்ராஃபிட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். நிஃப்டி ஒரு 24,600 லெவல் மூவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த ட்ரேடை மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுவோங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே போகிற மாதிரி தெரியுது. மேக்ஸிமம் இதுக்கு மேலே மூவ் ஆகிற மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 கேண்டில்ஸ் ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு ஹவர்லி கேண்டிலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் பிரேக் ஆகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஓகே, நிஃப்டி 24,550 பிரேக் பண்ணிடுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது, அதையும் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. இங்கேயும் நமக்கு 275 ரேஞ்சில் இருக்குது, அதுவும் பிரேக் டவுன் ஆகி கீழே போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு 2K லாஸ், மார்னிங் பண்ண லாஸ்ட்டில் ஒரு 50% ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே அதை ஹோல்ட் பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேடை பார்ப்போம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். modify order to market stop loss order regular order market. ஓகே, ஸோ இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. 1472 ப்ராஃபிட். சரிங்களா, அங்கே 2000 லாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே இந்த ஆப்ஷன் செல்லிங்லேயே 1500 ப்ராஃபிட். ஓவராலாக இன்றைக்கி மினிமம் லாஸ் தான். பட் ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் 2000 லாஸ். இன்றைக்கி செஷன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன்.